மாணவர்களே, நாம் இணைந்திருப்பது கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சை 2025 2026 வினாப்பத்திரம் தொடர்பாகத்தான் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே உங்களுடைய வினாத்தாளை பார்க்கலாம். நீங்க பிள்ளைகளே பாஸ் பேப்பர் புக் எல்லாம் எடுத்துக்கொண்டு நீங்க சும்மா சல்லியெல்லாம் செலவழிக்க தேவையில்லை. நம்ம அங்க டிஸ்கஸ் பண்ற விடயங்கள் எல்லாம் அது பாஸ் பேப்பர்ஸ்ல வந்து சரியான விடை எம்சிக்குள்ள 4 விடைகள் தந்தா ஒன்று சரியா இருக்கும். அதை மட்டும்தான் போட்டிருப்பாங்க. ஏனைய விடைகள் ஏன் பிளண்டு அவங்க ஒரு நாளும் காட்ட மாட்டாங்க. அப்ப நாங்க எங்கட வகுப்புல வந்து சரியானது ஏன் இப்படி சரியா இருக்கு, ஏன் மற்ற ஏனையவைகள் ஏனைய விடைகள் பிழையா இருக்குன்றது எல்லாத்தையும் நாங்க உங்களுக்கு தெளிவா காட்டுவோம். ஓகேயா? இதுதான் கடைசி நடந்த பேப்பர். அது தெளிவில்லாம இருக்கு. என் ஒரிஜினல் பேப்பர் பரீட்சை திணைக்களம் ரிலீஸ் பண்ணாது. ஓகே, பாருங்க, இதுல எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணினோம். கடைசி அந்த கிரம செக்ஷன்ல உள்ள விடயங்களை நம்ம பார்க்கணும். ஓகே, இலக்கண பகுதியில் உள்ள விடயங்களை பாருங்க. 36வது கேள்வி. 36வது கேள்வி. அதுக்கு பார்க்கறது வந்து இன்ஸ்ட்ரக்ஷனை வாசிங்க. අංක 36 සිට 41 එක් එක් ප්‍රශ්නයේ ව්‍යාකරණානුකූලව නිවැරදිව වාක්‍ය තෝරන්න. ඒ කියන්නේ ව්‍යාකරණානුකූලව නිවැරදිව ලියා ඇති වාක්‍ය තමයි පුතේ අපිට தோரண்டு තියෙන්නේ. பாருங்க, இந்த வாக்கியத்துல இலக்கண ரீதியா சரியான வாக்கியங்களை தெரிவு செய்யணும். ஓகே, உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே நீங்க படிச்சிருக்கிறீங்க தரம் 10ல எல்லாம். தரம் 10 பிள்ளைகளும் படிச்சிருக்கிறீங்க. நிகழ்காலத்துல மமண்டு வந்தா எப்படி முடியும் வாக்கியம்? மீள முடியும். மமண்டு வந்தா மீள முடியும். என்ன கொஞ்சம் மமண்டு வந்தா மீள முடியும். அப்படின்னு வந்தா மூல முடியும். அப்படின்னு வந்தா மூல முடியும். ஓகே தானே? இது 3 காலத்திலையும் அப்படிதான். மமண்டு வந்தா மீளதான் முடியும். மம பாடம் கிளமி நிகழ்காலம், மம பாடம் கிளமி இறந்த காலம், மம பாடம் கிரணமி எதிர்காலம், மீளதான் முடியும். அப்பி பாடம் கிரமு நாங்கள் பாடம் படிக்கின்றோம் நிகழ்காலம், அப்பி பாடம் கிளமு அல்லது அப்பி பாடம் கிருவேமு இறந்த காலம், அப்பி பாடம் கிரண்யமு எதிர்காலம். ஓகேயா? 3 காலத்துக்கும் பொதுவா மீயும் மூவும் தான். ஆனா இந்த மமக்கு தான் மீ வாரது, அப்பிக்கு மூ. அதை மாத்திக்கொள்ளாதீங்க. ஓகே, நிகழ்காலத்துல இந்த நாம பத பெயர் சொற்கள் இருக்குத்தானே, பிராணவாச்சியோ அப்பிராணவாச்சியோ. நாம பத பிராணவாச்சி ஹோவேவா அப்பிராணவாச்சி ஹோவேவா. என்ன சொல்றேன்னா, இந்த நவுன்ஸ் லிவிங் பீன்ஸ், மேபி லிவிங் பீன்ஸ், மேபி நான் லிவிங் பீன்ஸ், உயிர் உள்ளதோ உயிர் அற்றதோ. ஒருமை பெயர் சொற்கள் வரும்போது நிகழ்காலத்துல எப்படி வாக்கியங்கள் முடியும்? ஈயில முடியும். உயிருள்ள பன்மையா வரும் பொழுது நாமபத பகுவச்சனம், நாமபத பகுவச்சன பிராணவாச்சி உயிர் உள்ளது, தீல முடியும். ஓகே, எதுல முடியும்? தீல முடியும். ரொம்ப படிச்சிருக்கிறோம். ஓகே தானே? அதே மாதிரிதான் இறந்த காலத்துல இந்த ஒருமை பெயர் சொற்கள் வரும் பொழுது இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிடுது. இறந்த காலத்துல எதிர்காலத்தை பத்தி பார்க்காதீங்க. இறந்த காலம் தான் உங்களுக்கு வாரது எக்ஸாமுக்கு. நிகழ்காலமும் இறந்த காலமும். அப்ப ஒருமை பெயர் சொற்கள் வரும் பொழுது இறந்த காலத்துல ஏ என்ற உச்சரிப்புல தான் வினை முற்று பெறும். ஏ. ஆனா ஒரு நிபந்தனை, பெண்பால் ஒருமையா வரும் பொழுது ஆய ஆயண்ட உச்சரிப்பேன் எழுத்தில உச்சரிப்புல வாக்கியங்கள் முற்று பெறும். ஓகேயா? ஆனா பன்மை நிலையில வரும் பொழுது இந்த பிராணவாச்சி, இந்த நாமபத பகுவச்சன பிராணவாச்சி அப்படி வரும் பொழுது 2 விதமா முடியும். ஒன்று கிலோய ஓய உச்சரிப்புல முடியும், அல்லது ஹ உச்சரிப்புல முடியும். இதுதான் சரளமான வாக்கிய நிபந்தனைகள். இதெல்லாம் நான் உங்களுக்கு கிளியரா தெளிவா படிவிப்பேன். ஒன்னு யோசிக்க தேவை.
ரைட். இப்ப இந்த பேப்பரை செய்ய சொன்னாங்க நிறைய பேர், எக்ஸாமுக்கு இருக்கு அப்படி இப்படின்னு பழைய ஓலவல் செஞ்சவங்களும் சொல்றாங்க. அதனால இதை செஞ்சு விட்டா போச்சு, இப்போ முடிஞ்சிடுச்சு, அதனாலதான் செய்யறோம். கடைசியில் இந்த பேப்பரு. இப்ப இந்த வாக்கியத்தை பாருங்க, நிறைய பெரிசா இருந்ததுக்கு பிள்ளைகளே ஒன்றும் இல்லை. இந்த வாக்கிய உறுப்புகள் மூன்றுன்றது உங்களுக்கு தெரியும். என்னது வாக்கிய உறுப்புகள் மூன்று? கத்ரு, கர்ம. இந்த வாக்கியங்களோட பேசிஸை விளங்கிக் கொள்ளணும் நீங்க. கத்ரு, கர்ம, கிரியா, இதுதானே ஒரு வாக்கியத்திட்ட பிரதான சரளமான வாக்கியத்திட்ட மூன்று உறுப்புகள். தமிழால் சொல்றதுண்டா எழுவாய், செயற்படு பொருள், பயனிலை. இது மூன்றும் தானே சரளமான வாக்கியத்திட்ட மூன்று உறுப்புகள். அப்ப கத்ருவா வாரதெல்லாம் பெயர் சொற்களா இருக்கும். அது உயிருள்ள பிராணவாச்சியா இருக்கும், அப்பிராணவாச்சியா இருக்கும், ஒருமையா இருக்கும், ஏகவச்சன ஹோவேவா, பகுவச்சன ஹோவேவா ஒருமையா இருக்கும், அல்லது பன்மையா இருக்கும். சமாராவஸ்தாவில ஸ்திரீலிங்க பதவேவா, புருஷலிங்க பதவேவா சில சந்தர்ப்பங்கள்ல ஆண்பாலா இருக்கும், பெண்பாலா இருக்கும். ஆண்பால் ஒருமையா இருக்கும், ஆண்பால் பன்மையா இருக்கும், பெண்பால் ஒருமையா இருக்கும், பெண்பால் பன்மையா இருக்கும். ஸ்திரீலிங்க பத ஏகவச்சன சமார விளாவட்டேதினோ ஸ்திரீலிங்க பகுவச்சன. ඉතින් ඒ අනුව තමයි පුතේ ආඛ්‍යාතයේ අවසාන අක්ෂර උච්චාරණය යම් යම් වෙනස් වීම වලට භාජනය වෙනවා. அப்ப அந்த எழுவாய் பெயர்ச்சொற்களோட மாற்றங்களுக்கு ஏற்ப இந்த வினை முற்றும் பலவிதமான விஸ்வரூபங்கள் மாற்றங்களுக்கு உட்படும். இதுதானே இலக்கணத்துல படிக்கிறது. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்ப இந்த பெரிய வாக்கியத்தின் எழுவாய் எதுன்னு கண்டுபிடிக்கணும். வாவ், சிஐடிக்கு கொடுக்க வேண்டிய ஜாப். இதுல எழுவாய் என்ன? மமத், நங்கித், மல்லித். சரியா? இதுதான் எழுவாய். பாருங்க. இப்ப உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். இது வாக்கியத்தில வினைமுற்றை எப்படி சார் தெரிவு செய்யறது? மமண்டா மீண்டு சொன்னீங்க, அப்பிண்டா மூன்று சொன்னீங்க. ஓம் சொன்னேன் தான். யார் சொன்னீங்கன்னு. அப்ப இதுல மமையும் இல்ல, அப்பியும் இல்லையே. அப்ப எப்படி வினைமுற்ற மீள முடிக்கிறதா, மூல முடிக்கிறதான்ற ஒரு பிரச்சனை வரும். ஆனா தெளிவா படிக்கிற பிள்ளைகளுக்கு இந்த எழுவாய் என்னன்னு சரியா புரிஞ்சிருக்கும். இந்த எழுவாய் ஒரு சர்வநாம பதையில ஒளிஞ்சிருக்கு. ப்ரோனவுன்ஸ்ல ஒளிஞ்சிருக்குது. ஐன்ற ப்ரோனவுன்ஸா வீண்ட ப்ரோனவுன்ஸான்னு தான் பிரச்சனை. இப்ப மமது அபிது இந்த மூண்டையும் சேர்த்து ஒரு பதில் பெயர் சொல்ல சொல்லுங்க. சர்வநாம பதம்னா என்ன? பதில் பெயர் சொல் தானே. ப்ரோனவுன்ஸ். வாட் இஸ் ப்ரோனவுன்ஸ்? ஸ்டூடெண்ட்ஸ், the student, those who doing English medium, just tell me what is pronouns. Pronouns is the noun. Pronouns is nothing. It's a simple noun which is substitute for a noun. That is pronouns. ஒரு பெயர் சொல்லுக்கு பதிலா பயன்படுத்துற சொல் தானே ப்ரோனவுன்ஸ் சொல்றோம். விளங்க இல்லையா? இப்ப இவருக்கு நாம அவன் என்று சொல்றோம், ஒரு பாய். இவர பேர் ரவி. இங்கின்னு ஒரு கேர்ள் இருக்கிறாப்ல. இது எப்படி கேர்ளா வரைகிறது? நான் வரைவேன், கொண்டே வைக்கிறது. இப்ப கேர்ள், இவட பேர் கீதா. இப்ப pronouns is the word which is substitute for a noun. What is a substitute instead of Ravi? What are the nouns we can be used? He என்று சொல்லலாம் தானே. இந்த அவன் ரவீண்டத்துக்கு பதிலாக நமக்கு அவன் என்று சொல்லலாம். கீதான்றதுக்கு பதிலாக ப்ரோனவுன்ஸாக நமக்கு ஷீன்னு சொல்லலாம். இந்த ஹீ, ஷீ, இட், தே, யூ அதுதானே ப்ரோனவுன்ஸ். வாக்கிய அமைப்புகளுக்கு பேசிஸே அதுதானே. புரிஞ்சிருக்கோ தெரியல, தூங்கிட்டாங்களோ தெரியல. ஓகே, நான் சொல்ல வேண்டியது படிப்பிக்க வேண்டியது என்ன கடமை, நீங்க பேசாட்டியும் பரவாயில்ல. அப்ப இங்க என்ன ப்ரோனவுன்ஸ்ன்றதை நீங்க இதெல்லாம் கண்டுபிடிக்கணும். உதாரணமா ப்ரோனவுன்ஸ் இருக்கு சார் போட்டு கொள்றாங்களே நீங்க கேட்கலாம். ஏண்டா வாக்கியங்களை அலங்கரிக்கிறதுக்கு, வாக்கியங்கள்ல ஒரு அர்த்தப்பாடு, ஒரு கட்டுரையிட ஒரு அர்த்தப்பாடு ஏற்படுறதுக்கு தான் இந்த சர்வநாம பதயாப்பி භාවිතාකරණය පුතේ. හොඳට මතක තියාගන්න. යම් වාක්‍යයක් හෝ රචනාවක් අර්ථවත් වෙන්නට නම්, අර්ථවත් ලියන්නට, නිර්මාණය කිරීමට නම් අපිට சர்வநாம பத இத்தா වැදගත්. බලන්න, ஒரு ரவிய பத்தி 5 வாக்கியங்கள் எழுத சொன்னா எப்படி எழுதுவீங்க? ரவி ஒரு மாணவன், ரவி என்னூர் கொழும்பு, ரவி நன்றாக படிக்கின்றான், ரவியின் எதிர்கால இலட்சியம் ஒரு வைத்தியராக வருவது, ரவி ஒழுக்கமானவன். இதுல ஒரு பொருத்தமில்லாத ஒரு தன்மை நீங்க காணையிலே அந்த 5 வாக்கியங்கள்லையும்.
ரவி 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 ஸ்டார்டிங் வித் ரவி. நான் சொல்றது விளங்குதா? அப்ப ரவி ரவின்னு எழுதுறதை விட முதலாவது நீங்க எழுதுறீங்க ரவி ஒரு மாணவன், அவன் படிப்பில் ஆர்வமாக இருக்கின்றான், விளையாட்டிலும் ஆர்வமாக அவன் என்று சொல்றீங்க தானே. அப்ப அந்த ஹீண்டத்தை உங்களுக்கு பயன்படுத்தலாம். அதாவது ஒரு அற்புதம் அர்த்த பாட்டுக்கு தான் அதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க கிராமர்ல. இப்ப இங்கின்னு உள்ள பிரச்சனை என்னன்னா, இந்த மமத் நங்கித் மல்லித் அப்படின்னு வந்திருக்கு. இது மூணையும் சேர்த்தாப்புல ஒரு ப்ரோனவுன்ஸ் இருக்கு. அது என்னன்னு கேட்கிறேன் சரளமா. தமிழால கேட்கவா? மமத் நானும், நங்கித் தங்கையும், மல்லித் தம்பியும். நானும் தங்கையும் தம்பியும்ன்றதுக்கு பதிலாக பயன்படுத்தப்படக்கூடிய பதில் பெயர் சொல் என்ன? நான் தமிழால தான் கேட்டேன். இப்ப சொல்லுங்க தமிழால. நாங்கள். எக்ஸலன்ட். வாவ், வந்துட்டது, சந்தோஷம். ரைட். Instead of I, my younger sister, as well as my younger brother, all together we can named as we. அப்ப இதெல்லாத்தையும் சேர்த்து நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த அற்புதமான அந்த ப்ரோனவுன்ஸ் வந்து நாங்கள் தானே அல்லது நாம். சிங்களத்துல அதுக்கு தானே அப்பின்னு சொல்றோம், நாங்களுக்கு தானே அப்பின்னு சொல்றோம். அப்பின்னு வந்த வாக்கியம் எப்படி முடியணும்? மூல முடியணும்னா நான் சற்று முன்னர் சொன்னேன். மூல முடிய தொழில்நுட்பத்தில் ஏதோ கோளாறு காரணம், ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன். தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ஏற்பட்ட தடங்களுக்கு வருந்துகின்றோம். තාක්ෂණ දෝෂය නිසා ඇති වූ හානිය ගැන කනගාටුවට පත් වෙමි. சரி, அப்ப உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிடுச்சு. இதுல எழுவாயது அப்பி. அப்ப எப்படி வாக்கியம் முடியணும், முயன்னையில முடியணும்ன்றது உங்களுக்கு புரிஞ்சிடுச்சு. பாருங்க எப்படி போட்டு கேள்வியை போட்டு மயக்கிறாங்கன்னு. ஏன்னா நீங்க தெளிவா இருக்கணும் பிள்ளைகளே. அதனால பாருங்க, ஒரு அற்புதமான பேப்பர் ஒண்ணுதான். ஏன்னா இதுக்கு முந்தி இப்படி வந்து இல்லை. இப்படியும் எழுதலாம் எழுவாய. நினைச்சுக்கோங்க, அப்பிக்கு பதிலா இப்படியும் எழுதலாம். அப்ப மூல முடியணும். மூல முடியாத எல்லாத்தையும் வெட்டி விடுங்க. வாவ். ஓய விய. பாத்தீங்களா? முயன்னைய வச்சு சரியான விடைய கண்டுபிடிச்ச மாதிரிய. இப்படியான நுட்பங்களை நீங்க கடைபிடிக்கணும். ஒன்றுமே விளங்காட்டியும் கூட அந்த வாக்கிய நியதி, அந்த இலக்கண நியதி தெரிஞ்சாலே குயிக்கா கண்டுபிடிச்சிடலாம். ஏன் நான் இது முதலாவது சரின்னு தெரிவு செஞ்சிருக்கிறேன் சொல்லுங்க. ஹலோ. வலைக்கும் சலாம். தெரியல, நானும் மொபைல் டேட்டால தான் அந்த கிளாஸ் செஞ்சு கொண்டு இருக்கிறேன். வந்திருக்கோ தெரியல. அப்படியா? ஓ, நான் பாக்குறேன்னு பார்த்து சொல்றேன்னு. ஓகே 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 ஓகே. சொல்லுங்க பிள்ளைகளே, நான் இத முதலாவது சரின்னு தெரிவு செஞ்சேன். இலக்கண நியதி என்ன சொல்லுங்க. அப்பி வந்தா மூல முடியும். மூல முடியும். அப்பயே கண்டுபிடிச்சிட்டோம். என்ன எப்படியோ? ரைட், வெரி குட். இப்ப அர்த்தத்தை பாருங்க. மமத் நங்கித் மல்லித், நானும் தங்கையும் தம்பியும். ஓலு எல்ல. ஓலு எல்லண்டா அந்த நீர்வீழ்ச்சி. அதாவது ஓலு எல்லண்டா அள்ளி நீர்வீழ்ச்சின்னு அர்த்தம். அது பேர். அதையும் டிகிரி எல்ல. டிகிரி எல்ல. டிகிரி நீர்வீழ்ச்சி. அந்த ரெண்டு நீர்வீழ்ச்சியையும் நரம்பமீன் அதற்றை பார்வையிட்டு அதெல்லாம் பார்த்துட்டு வந்து தியனா. தியனாண்டா தியண்டா என்ன? தியண்டா வத்துற பிள்ளைகளை தண்ணீர் ஜலைய. தியனா தண்ணீர் குளிச்சு. பாருங்க எவ்வளவு பெருசு எடுத்து இருக்கிறாங்க. அதுல ஒன்றுமே இல்லை. நானும் தங்கையும் தம்பியும் இந்த ஓலு எல்லை பார்த்துட்டு டிக்கிரி எல்லையெல்லாம் பார்த்து முடிச்சிட்டு வந்து குளிச்சு முடிஞ்சு கேமக்கா. அதோட முடியுதா? ஒரு ட்ரிப்பே ஒரு வாக்கியத்துக்குள்ள எழுதிடுறாங்க. என்ன மோசமா எழுதிக்கிறாங்க.
என்ன நல்ல எழுதி இருக்கிறாங்க. ஆ குளிச்சு முடிஞ்சோமா, கேமக்கா சாப்பிட்டு முடிச்சோமா, வினோத உணெமு சாரி வினோத ஊவேமு வினோத ஊவேமு நாங்கள் வினோதம் அடைந்தோம், மகிழ்ச்சி அடைந்தோம் என்று அர்த்தம். நானும் தங்கையும் தம்பியும் இந்த ஓலுகள்ல டிக்கிரியல்ல அதெல்லாம் அவற்றை எல்லாம் அந்த நீர்வீழ்ச்சிகள் எல்லாம் பார்வையிட்டு முடிச்சாப்புல தண்ணீர் நீராடி, அதாவது குளித்து விட்டு முடிந்த பிறகு பிற்பாடு சாப்பாடெல்லாம் முடிச்சு முடிச்சு சந்தோஷம் அடைந்தோம். அவ்வளவுதான் வாக்கியம். இது சுருக்கமா சொல்றேன்டா. அப்பி சாத்துட்டு உனேமு நாங்கள் சந்தோஷம் அடைந்தோம். பாருங்க, நாங்கள் சந்தோஷம் அடைந்தோம். செய்யப்படுபொருள் ஒன்றுமில்ல, சும்மா பெயர் சொல்ல வினை சொல்ல வச்சே பிடிச்சிடலாம். அப்பி சாத்துட்டு ஊவேமு என்ன காலத்தில் எழுதப்பட்ட வாக்கியம் இது? அதீத காலை. அதீத கால இறந்த காலத்தில் எழுதப்பட்ட வாக்கியம். இத நிகழ்காலத்தில் எழுதினா எப்படி முடிஞ்சிருக்கும்? வினோத ஊவேமு எப்படி மாறி இருக்கும்? வினோத ஊமு. வினோத வேமு. எமு. வெரி குட். வினோத வேமு. அவ்வளவுதான். மத்ததுல பிளண்டா பிள்ளைகளே. இப்ப அப்பின்னு வரக்கொல இந்த விமி ஊய விய எல்லாம் வராது. வினைமுற்று பிழையே. அப்ப அதை பார்க்க இதுல விட்டுடுங்க. ஓகே. இப்ப அடுத்த வினாவுக்கு போங்க. 37. இதுவும் அப்படித்தான். பெருசா இருக்கு. ஆனா ஒன்றுமே இல்ல அதுல. நிறைய பேர் இதுக்கு சொன்னாங்க. நிறைய பெரிய வாக்கியங்கள் படிச்சே இல்ல. இதெல்லாம் இன்னும் கஷ்டமா இருந்துச்சு. ஆனா, இப்ப நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த எழுவாய் சரியா நீங்க கண்டுபிடிச்சா மெச் பண்ணலாம். வேற என்ன? எல்லாத்தையும் கிளிப்பிள்ளை மாதிரி சொல்ல முடியுமா? இகல கந்துக்கர பிரதேசவல වනවගාව අනිවාර්යෙන් සිදු කළ යුතු බව රජය නිවේදනය කළහ. இதுட எழுவாய் எது? செய்யப்படுபொருள் எது? பயனிலை எது? யாராவது சரியா சொல்லுங்க பாப்போம். பாப்போம். இவ்வளவுதான் பிள்ளைகளே. இவ்வளவுதான் எழுவாயும் செய்யப்படுபொருளும் பயனிலையும். மத்த எல்லாம் சும்மா பம்மாத்து. பாருங்க எப்படி கொண்டு வந்து முன்னால முடிச்சாங்க முதலாவது வாக்கியத்தை 36வது வினாவை. 37 கொண்டு வந்து பின்னால ஒரு இத டெக்னிக்கல் ஒன்று தந்திருக்கிறாங்க. உபாயம் ஒண்ணு. இப்ப பாருங்க இதுட அர்த்தம் என்னன்னு பாருங்க. ராஜ்ய காத்ருபாதய எழுவாய். ஓகேயா? நிவேதனைய கர்மபாதைய செய்யப்படுபொருள். கிளேய செய்தது. அரசாங்கம் அறிவித்தல் செய்தது. அவ்வளவுதானே தமிழாக்கம். அரசாங்கம் அறிவித்தல் செய்கின்றனர் வருமா? அரசாங்கம் அறிவித்தலை செய்தது ஒன்றுதானே முடியும். கிரியாபதய. நான் சொல்லி இருக்கிறேன். நாமபத பெயர் சொல் வாக்கியத்திட ஒருமையா வரும் பொழுது, ஏகவச்சனையா வரும் பொழுது இறந்த காலத்தில் எப்படி முடியும் சொன்னேன். சற்று முன்னர் சொன்னேனா? ஏல முடியும். ஏல முடியும். ஏ உச்சரிப்புல. அப்ப பாருங்க, எது அறிவித்தல் செய்த? அரசாங்கம். கிளேய கிளஹேண்டுல முடிகிறது வந்து உயிருள்ள பன்மையா இருக்கணும். அரசாங்கத்துக்கு என்ன உயிர் இருக்கா? பன்மையா கேள முடிகிறதுக்கு வராது. 3வது ஏப்பில கிலோயன்றதும் கிளகன்றதும் உயிருள்ள பன்மையா வரும் பொழுது அந்த வினை முற்று முடிகிற விதம் பன்மையாவா இருக்கு அரசாங்கம்? இல்லையே. ஒருமையே. உயிரற்றது. அப்ப நிவேதனை கரனு லெபுகன்றது வந்து செயற்பாட்டு வினை வாக்கியம். பேசிவ் வாய்ஸ். பேசிவ் வாய்ஸ் உங்களுக்கு இல்ல. அதை விட்டுடுங்க. தேவையில்லாதெல்லாம் போட்டுக்கொண்டு படிச்சுக்கொண்டு தேவையானதையும் இல்லாமல் கொள்றதை விட தேவையானதை மட்டும் படிக்கிறது தானே நல்லா. இது புரிஞ்சுதா? 2வது சரின்றது உங்களுக்கு விளங்கி இருக்கும். அரசாங்கம்ன்றதுதான் எழுவாய். அப்ப இதுக்கு முன்னுக்குள்ளெல்லாம் ஏச இதெல்லாம் தந்து இருக்கிறாங்க. அதை என்கிட்ட கேட்கக்கூடாது. பரீட்சை திணைக்களம் உங்களை மயக்கிறதுக்கு, உங்களை புழுத்தாட்டுறதுக்கு தார விஷயங்கள். ஆனா அதுல ஒன்றும் இல்லைன்றதை நான் இப்ப வாசி காட்டுறேன் பாருங்க. இகல காந்துக்கர பிரதேசவல. இகல காந்துக்கர பிரதேசவல. மேல்
மலைப்பாங்கான பிரதேசம், அதாவது மேற்பகுதி மலைப்பாங்கான பகுதிகளிலே வனவகாவ அப்படின்னா வனவகாவண்டா காடுகளை உருவாக்குவது, மரங்களை நட்டி நடுவது அனிவாரியன் சிதுக்கல யுத்துபாவ, கட்டாயமாக செய்யப்பட வேண்டிய ஒன்று என்று ராஜ்ய நிவேதனைய கலேய. அதாவது உங்களுக்கு தெரியும் பிள்ளைகளை, அண்மையில பெரிய மண் சரிவெல்லாம் ஏற்பட்டுச்சு. என்ன காரணம்? மலைகளை குடைஞ்சு கொண்டு அது மரங்களை வெட்டி கொண்டு அதுக்குள்ள ஊட்டமைச்சு கொண்டு கடைசியில மழை வந்து மண் சரிவு ஏற்பட்டு ஊரையே வீட்டையே அழிச்சிச்சு. தெரிஞ்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், கம்பள பகுதியில எல்லாம். அப்ப இப்ப அரசாங்கம் என்ன சொல்லுதான், இவ்வாறான மேட்டு பகுதி, அதாவது மலைப்பாங்கான மலைச்சாரல்கள், அந்த மலை பகுதிகள் அந்த மேல் பகுதிகளில் எல்லாம் இந்த காட்டினை உருவாக்குவது, மரங்களை நடுவது அனிவாரிய கட்டாயம் என அரசாங்கம் அறிவிப்பு செய்தது. அது உண்மைதானே? மரங்களை நடின என்ன நடக்கும்? அந்த மலைப்பாங்கான பிரதேசங்கள்ல வேர் அண்டு பிடிக்கும், மண் சரிவு ஏற்படுறது வந்து குறையும். இத மரத்தை எல்லாம் வெட்டி போட்டுட்டு அதுக்குள்ள வீட்டை கட்டினா என்ன நடக்கும்? தெரிஞ்சிருக்கும். ஓகே பிள்ளைகளே, ஏதாவது டவுட்ஸ்? இப்படி சின்ன மெத்தட்ல கண்டுபிடிங்க பிள்ளைகளை, பாருங்க லேசா கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு சாரி. மற்றதெல்லாம் நீங்க பார்க்க தேவையில்ல. அடுத்த வினாவுக்கு போங்க. நீங்க ஒன்றும் யோசிக்க தேவையில்ல. கிராமர் எல்லாம் படிச்சு தந்துட்டு பாஸ் பேப்பர்ஸ் உங்களுக்கு ஓலெவல் பிள்ளைகளுக்கு கடைசி 3 மாசம் வச்சு ஃபுல்லா ஒரு 10 வருஷ பேப்பரை நாங்க செஞ்சு காட்டுவோம். அப்ப எல்லாம் இதை விட கிளியர் ஆயிரும். இது கடைசி வருஷ பேப்பர்ன்றதால நீங்களும் இதை பார்க்கலாம், இன்னும் இவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு. கஷ்டம் இல்லை, லேசு தான். 38வது பாருங்க. අධ්‍යාපන සාර් අධ්‍යාපනය සාර්ථක කර ගැනීම සඳහා තාක්ෂණය යොදා ගැනීමට හැකියාව ලැබුණහ ලැබුවෙමු லதிமி எது வரும்? அட அர்த்தம் புரிஞ்சிச்சோ தெரியல. பாருங்க, வாசி பாருங்க, யாராவது சரியான விடையை சொல்லுங்க. இங்க இந்த குறிப்பிட்ட மாணவி மார்க் பண்ணினதை நீங்க சொல்ல வேண்டாம். அது வந்து அது சரியா விளைய தெரியல. சரியான இலக்கண முறைப்படி அது சரியா இருக்கும். ஏன் 2வது? நீங்க சொன்னதுக்கு நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், காரணம் சொல்லுங்க. சரி, 2வது தான், என்ன காரணம்னு கேட்கிறேன். அந்த குறிப்பிட்ட மாணவியும் சரியா தான் அடிச்சிருக்கிறான். ரிசல்ட் வரையில பார்ப்போம். ஏன் 2வது சரிண்டா பாருங்க பிள்ளைகளே, சரியானதையே பார்ப்போம். அத்தியாபன அத்தியாபனைய சார்த்தக கரகேனீம சாந்தகா, அதாவது கல்விய இன்னும் மேம்படுத்துவதற்காக வேண்டி தாக்ஷணைய தாக்ஷணையண்டா இலங்கை கல்வி முறையில் உள்ள பெரிய பிழையே இந்த தொழில்நுட்பம் இல்லாததான். தாக்ஷணைன்னா என்ன? சும்மா புத்தகத்தை படிக்கிறது, கட்டுரை எழுதுறதால ஒரு மனுஷன் அறிவை முழுமையாக பரீட்சிக்க முடியுமா? தனி பிழையை செய்யறது அரசாங்கமும் பரீட்சை திணைக்களமும். அப்ப அவங்களுக்கு என்ன செய்யணும்? பிராக்டிக்கலை கொடுக்கணும். சிங்கள பாடம் இருக்கா, கட்டுரை எழுதுறது எம்சிக்யூக்கு மார்க் பண்றது சரியான விடைய. இதா சரி? இதையும் தாண்டி ஒன்று செய்யலாம். இதை சரி பிள்ளைன்னு சொல்லல, இதையும் செஞ்சுட்டு முக்கியமா ஒன்று செய்யணும். என்ன செய்யணும்? யாராவது சொல்லுங்க பார்ப்போம். ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ சிங்களத்தால பேச சொல்லணும், ஏதாவது ஒரு தலைப்பை. அல்லது சிங்களத்தால ஒருத்தரோட உரையாடணும். டீச்சருக்கே உரையாடல் ஒழுங்கா விளங்குது இல்லை, அதுக்கு எங்க பிள்ளைகளை கொண்டு போய் உரையாட வைக்கிறது? இப்படியான ஒரு பிழையான மோசமான முறைகள்ல கல்வி போய் கொண்டு இருக்கு. அது ஒரு புறம் இருக்க, இப்ப நம்ம விஞ்ஞானத்தை படிக்கிறோம், கணிதத்தை படிக்கிறோம், இதெல்லாம் வந்து தொழில்நுட்பத்தோட இணைக்கணும். ஏன்னா உலகம் வந்து தொழில்நுட்ப மயம், ஏஐ டெக்னாலஜி, எஸ்ஐ டெக்னாலஜின்னு எங்கேயோ போய் கொண்டு இருக்கு. இன்னும் நம்ம அந்த வரலாற்றையும் இதையும் படிச்சு கொண்டு இருக்கிறோம். நாட்டுக்கு பிரயோசனம் தெரியல, உலகத்துக்கான ஒரு சொட்டு பிரயோசனம் இல்லை அந்த வரலாறு என்ற பாடம். வேற நாட்டுல என்னன்னு தெரியாது அது. ஓகே, சாரி. அப்ப இப்ப சொல்றாங்க, நல்ல வாக்கியம் உண்டு, படிக்கிறதுக்கு நல்லா தான் இருக்கு, பிராக்டிக்கல் இல்லையே.
கல்வியை மேம்படுத்துவதற்காக வேண்டி இந்த தொழில்நுட்பத்தினை யொதாகனீமட்ட இணைத்துக் கொள்வதற்கு, தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதற்கு ஹெக்கியாவ தொழில்நுட்பத்தை பயன்படுவதற்குரிய இயலுமை கிடைக்கின்றது. இயலுமையை எது வரும்? லெபுனாக, லெபினி, லெபுஎமு, லதிமி. லெபினி. எது வரும் சொல்லுங்க, எத்தனாவது? ரெண்டாவது தான் சரி, லெபினி. லெபுனாண்டு நீங்க பேச்சு வழக்குல சொல்றதை இலக்கண வழக்குல எழுதியிருக்காங்க லெபுனி. இந்த பேச்சு வழக்குல பமனாய்ன்னு சொல்லுவோம். செக் எழுத கொள்ள ருபியால் எக்தஹாஸ் பன்சியாக் பமனாய், 1500 ரூபாய் மாத்திரமே ஒன்லின்னு எழுதுவீங்க. அதை இலக்கணத்தை சரியா எழுதக்குள்ள பமனீல நீல முடியணும். பமனி, லெபினி. பாருங்க, இப்ப கருத்தை கல்வியை மேம்படுத்துவதற்காக வேண்டி இந்த தொழில்நுட்பத்தை இணைத்துக் கொள்ளுகின்ற வாய்ப்பு கிடைக்கின்றது. வாய்ப்பு கிடைத்துள்ளதாம் நிகழ வாக்கியம். ஓகே, மற்றது ஒன்றும் பொருத்தம் இல்லை. அடுத்த வாக்கியத்துல என்ன பிரச்சனை? மா கெதர என்ன விட்ட அம்மா நங்கிட்ட கேம கவமின் சிட்டியெமியா, சிட்டியேயவா, சிட்டியாயவா, சிட்டியெமியா. எது வரும்? எது வரும்? குயிக்கா சொல்லுங்க பிள்ளைகள், பாட்டு எல்லாம் இருக்கு. வெரி குட். மூணாவது சரின்னு சொல்றீங்க, நானும் உடன்படுறேன். மாற்று கருத்துக்கள் கிடையாது. நான் கேட்கிறது என்னன்னா, என்ன காரணம்? இதுல உள்ள எழுவாய் செய்யப்படும் பொருள் பயனிலை என்ன? எழுவாயும் பயனிலையாவது கண்டுபிடி. அம்மான்றது எழுவாய். அம்மாவா எழுவாய், அம்மாவா எழுவாய் நங்கியா? சரியா சொல்லுங்க. அல்லது அம்மாவும் நங்கி ரெண்டு பேருமா? அம்மா மாத்திரம்தான். அப்ப இது எந்த காலத்துக்குரிய வாக்கியம் பிள்ளைகளே? சிட்டியமி, சிட்டியாய, சிட்டியேய, சிட்டியமி எல்லாம் இந்த காலத்துக்குரிய இறந்த கால வாக்கியம். அதீத கால வாக்கியேதி ஸ்திரீலிங்க பத ஏகவச்சனம், பெண்பால் ஒருமையாக இருந்தால். ஸ்திரீலிங்க பத ஏகவச்சனம் ஆக்கியாத்தைய பயனிலை எப்படி முற்று பெறும்? ஆய என்ற உச்சரிப்புல முற்று பெறும். இந்த ஏய மாதிரி, ஹ மாதிரி, ஓய மாதிரி எதுல முடியணும்? உச்சரிப்பை நான் சொல்றேன், ஆய எழுத்துல இல்ல, ஆய என்ற உச்சரிப்புல. அம்மா பத் கேவாய, நங்கி செல்லம் கிளாய அப்படின்ற மாதிரி இது எப்படி முடியணும்? அம்மா சிட்டியாய, அப்படித்தானே வரும். அம்மா சிட்டியாய, அதெல்லாம் முடிச்சிருக்கிறாங்க. இப்ப அர்த்தத்தை பாருங்க. மா கெதர என்ன வீட்ட, இது அம்மா தான் எழுவாய். மத்தது பாருங்க, கிரியாபதம் தான் கடைசியா உள்ளது. மத்ததெல்லாம் சும்மா பில்டப். மா கெதர என்ன வீட்ட, நான் வீட்டுக்கு வரும் பொழுது அம்மா நங்கிட்ட. அம்மா நங்கிட்டா தங்கைக்கு. அப்ப நினைக்கிற நிறைய பேர் அம்மாவும் ரெண்டு பேர் வந்ததால இது பிராணவாச்சி பகுவச்சனம் நினைக்கிற. உயிர் உள்ள பன்மைண்டு ரெண்டு பேர் இருக்கிறாங்க தானே? ரெண்டு பேர் இருக்கிறாங்க. ஆனா இதுல செய்யறது அந்த எழுவாய் ஒருத்தர் தான். அம்மா தான் தங்கைக்கு ஹேம கவமின் சாப்பாட்டை ஊட்டிக்கொண்டு சிட்டியாய இருந்தார். நான் வீட்டுக்கு வரும்பொழுது அம்மா தங்கைக்கு சோறு ஊட்டி கொண்டிருந்தார். வாவ், அம்மா ஊட்டி கொண்டிருந்தார், அம்மா ஊட்டினார், சோறு ஊட்டினார். அதுதான் அந்த வாக்கியத்திட எழுவாயும் பயனிலையும். கிளியரா? மத்ததெல்லாம் ஏபிலண்டு இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சரி.